ஒருத்தர் சிஎஸ்கே ஃபேன் சொன்னாரு ஆர்சிபி மெரினால கரைக்கிறோன்னு, இனி சிஎஸ்கே கரைச்சிட்டாங்க. அவ்வளவுதான் ப்ரோ. ஆர்சிபி ஃபேன்ஸ் கொஞ்சம் லைட்டா கலாச்சிருக்கலாம், பட் கொஞ்சம் நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. பட் ஓகே. என்ன வெளிய மஞ்சள் இருந்தாலும் உள்ள ஓடுறதுக்கு ரெட் தானே. அவர் வந்து 4 ஓவர் ஆடினது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கோலி பெர்ஃபார்மன்ஸ் வெரி வெரி சூப்பர். ஆர்சிபி இஸ் ஆசம். சாம் கரன் ஓவர் நல்லா அடிச்சிட்டானுங்க, வேற வழி இல்ல. மேட்ச் வந்ததுக்கு தலைய வந்தா செஞ்சா அதை பார்த்தாச்சு, அது ஒண்ணுதான். தலை 2 6 அடிச்சிட்டாரு போதும் எங்களுக்கு அப்படின்ட்டுவாங்க. அப்படி இருந்துச்சுன்னா டீம் எப்படி மேல போகும்? மேட்ச் நல்லதா இருந்துச்சு, பட் ஐ திங்க் சிஎஸ்கே பேட்டிங் கொஞ்சம் ஃபிளாப் பண்ணிட்டாங்க. என்ன வெளிய மஞ்சள் இருந்தாலும் உள்ள ஓடுறதுக்கு ரெட் தானே. ஆர்சிபி ஈசலா கப் நம்பு. சிஎஸ்கே ஆக்சுவலி இன்னைக்கு தோத்துட்டாங்க, பட் இருந்தாலும் எங்களுக்கு ஒரே ஒரு ஹாப்பினஸ் மகேந்திர சிங் தோனி தான். அவர் வந்து 4 ஓவர் ஆடினது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிளஸ் எங்களுக்கு அவரோட கீப்பிங் ஸ்டைல் சொல்லவே தேவையில்லை. கம்பேக் பண்ணிடுவாங்க நாளைக்கு சண்டே பாருங்க. ஷுவர் கம்பேக் சிஎஸ்கே ராஜஸ்தான் ராயல்ஸோட. இந்த மேட்ச் வந்து என்ன சொல்றதுன்னா லைக் ஓவர் எந்தூசியாஸ்டிக்கா போயிட்டாங்க, அதுதான் ஒரு ரீசன். ஒருத்தர் சொன்னார்ல ஆர்சிபி மெரினால கரைக்கிறோன்னு, வேற ஒண்ணு இல்ல, சிஎஸ்கே கரைச்சிட்டோம். ஆர்சிபி கரைக்கிறேன்னாரு, சிஎஸ்கே கரைச்சிட்டோம். அவ்வளவுதான் ப்ரோ. தலை பாத்தீங்களா, கடைசியில தலை தான் 6 2 6 அடிச்சு வருது. தலை எந்த வயசு எந்த ஏஜ்லயும் ஒரே மாதிரி தான் இருப்பாரு. ஓகேவா, தலைய பத்தி குறையெல்லாம் சொல்லல. ஒருத்தர் சிஎஸ்கே ஃபேன் சொன்னாரு ஆர்சிபி மெரினால கரைக்கிறோன்னு, இனி சிஎஸ்கே கரைச்சிட்டாங்க. அவ்வளவுதான் ப்ரோ, வேற ஒண்ணு இல்ல. 170 இருந்தா ஓகேவா இருந்திருக்கும். இது ஹை ஸ்கோரிங் தான். 190ன்றது ரொம்ப ஹை ஸ்கோர் தான். ஒரு 160 to 170 இருந்துச்சுன்னா இருந்திருக்கும். இன்னும் சாம் கரன் ஓவர் நல்லா அடிச்சிட்டானுங்க, வேற வழி இல்ல. மேட்ச் வந்ததுக்கு தலைய வந்தா செஞ்சா அதை பார்த்தாச்சு, அது ஒண்ணுதான். ஆனா இந்த மேட்ச் நல்லா இருந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஓவர்லயே ஒரு 3 விக்கெட் போனது வந்து பெரிய டிராபேக் ஆயிடுச்சு. அது மட்டும் போலாட்டி இன்னமும் நல்லா இருந்திருக்கு மேட்ச். The match was beautiful, just wonderful. Like the execution of RCB, the planning, the strategy was just top notch. And this is my poster. Oh, yeah. Roar loud, this is Chiku and this is Mahi together. The unity between CSK and RCB together. Like all the boos against RCB and all will be just eliminated by this poster. No matter which team you support, it's always there is Mahi and Virat together. So no matter which team loses or wins, it's always Indians winning together. So good luck CSK and RCB. Wonderful. Like this is the first time I saw Virat today, and it was just mind blowing. The game was beautiful. இன்னைக்கு மேட்ச் நல்லா தான் இருந்தது. தோனி வந்து 6 அடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் என்லைட்டே ஆச்சு. டிசப்பாயின்ட்மெண்ட் வந்துட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் கொஞ்சம் லைட்டா கலாச்சிருக்கலாம், பட் கொஞ்சம் நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. பட் ஓகே. சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஸ்டம்பிங் ஒன்னு பண்ணாரு பாருங்க, சான்ஸே கிடையாது ஸ்டம்பிங். கோலி பெர்ஃபார்மன்ஸ் வெரி வெரி சூப்பர். ஆர்சிபி இஸ் ஆசம். நல்லா விளையாண்டாங்க இன்னைக்கு. சிஎஸ்கே வந்து பேட்டிங்ல கொஞ்சம் விட்டாங்க, அதான் பிரச்சனை. மேட்ச் செமையா இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட் யூஎஸ்ல இருந்து வந்திருக்கேன். இப்படி என்ன போடுவாங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல தலை 2 6 அடிச்சிட்டாரு போதும் எங்களுக்கு அப்படின்ட்டுவாங்க. அப்படி இருந்துச்சுன்னா டீம் எப்படி மேல போகும்? பிளேயர் வரக்கூடாதுன்னா டீம் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் இருக்கணும். மேட்ச் நல்லதா இருந்துச்சு, பட் ஐ திங்க் சிஎஸ்கே பேட்டிங் கொஞ்சம் ஃபிளாப் பண்ணிட்டாங்க. அண்ட் ஐ திங்க் எல்லாருமே விக்கெட்ஸ் விழணும்னு சொல்லி தலை பாக்குறதுக்காக சேர் பண்ணின்னு இருக்காங்க. அது கொஞ்சம் டாக்ஸிக்கா இருந்துச்சு. பாவம் யூஎஸ்ல எல்லாம் கிளம்பி வந்திருக்கான், அவன் எவ்வளவு டிசப்பாயின்மெண்டோட போறான் இப்போ திருப்பி கலிபோர்னியாக்கு, சாரி டெக்ஸஸ். இல்ல செம்மையா தான் இருந்துச்சு. டிக்கெட்டுக்கு ஒர்த்து தான். நாங்க எம்ஆர்பில தான் வாங்கணும், சோ நமக்கு ஒர்த்து தான். மத்தவங்க தெரியல, சில பேருங்க வந்து ரீசெல்லிங்ல வாங்கிருக்காங்க. இன்னைக்கு என்னாச்சு, ஆர்சிபி பவுலிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, பேட்டிங் நல்லா ஆடினாங்க, பவுலிங் தரமா வச்சிருக்காங்க. சென்னையில வந்துட்டு பேட்டிங் மட்டும் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஓப்பனிங் வந்துட்டு திருப்பதி இறக்கிடாம வேற ஏதாச்சும் பண்ணிருக்கலாம். கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கு. பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். செகண்ட் மேட்ச் தான். ஒரு மேட்ச் தானே தோத்துருக்கோம். நெக்ஸ்ட் மேட்ச் எல்லா மேட்சும் ஜெயிப்போம். சிஎஸ்கே தான்.